கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு குடும்ப சபை மற்றும் சபையை வழிநடத்துவது மிகப்பெரிய பாக்கியம். லீடிங் மினிஸ்ட்ரி இஸ் அ பிரிவிலேஜ். யோவான் 21 அதிகாரம் வசனம் 15-17 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமேன். இங்கு இயேசு பேதுருவிடம் ஒரே கேள்வியை 3 முறை கேட்கிறார். பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று. அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவரிடத்தில் கூறுகிறார். இதன் மூலம் இயேசு நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும், அதாவது அவருடைய சபையை நாம் வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நாம் ஊழியம் என்று சொல்கிறோம். இயேசுவை அன்பு செய்கிறவர்கள் ஊழியம் செய்வார்கள். நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், ஆனால் ஊழியம் அல்லது மக்களை வழிநடத்த விருப்பமில்லை என்று சொன்னால் அது சரியானதாக இருக்காது. இதைத்தான் இயேசு பேதுருவிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். நீ என்னை அன்பு செய்தால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகள் என்பது சபையில் உள்ள ஆத்துமாக்களை குறித்து தான் இயேசு சொல்கிறார். சபையில் உள்ள சகோதர சகோதரர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறீர்கள், அல்லது செய்தி கொடுக்கிறீர்கள், அல்லது மக்களை வழிநடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை அன்பு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். சகோதர சகோதரிகளே, இப்படி சபையில் உள்ள மக்களை வழிநடத்த நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த அந்த வேலையானது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று. நீங்கள் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தேவன் தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என தீர்மானித்து அதை நித்திய தீர்மானமாக உருவாக்கி தனது நித்திய திட்டத்தில் ஒரு ஊழியக்காரராக அல்லது மேய்ப்பனாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவன் இந்த உலகை படைத்ததற்கு முழு காரணம் அவர் தனக்கு ஒரு குடும்பம் வேண்டும் என விரும்பியதால் தான். அந்த குடும்பமே அவருடைய சரீரமாகிய சபையாகும். இந்த உலகம் இருப்பதற்கு அவருடைய சரீரமாகிய சபை மட்டுமே காரணம். அந்த சபையாகிய குடும்பத்தை வழிநடத்தும் முக்கிய பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நாம் ஊழியம் என்று சொல்கிறோம் என்பதை மறுபடியும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது நினைத்து பாருங்கள், தேவனுடைய குடும்பத்தை வழிநடத்தும் முக்கிய பொறுப்பை நமக்கு கொடுத்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. நாம் செய்யும் ஊழியம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் தேவன் மிகவும் நேசிக்கும் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதைத்தான் இயேசு செய்தார். அந்த பொறுப்பை இப்போது நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் இவ்வுலகை உருவாக்குவதை பற்றி நினைப்பதற்கு முன்பு அவர் உங்களை பற்றி நினைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது நீங்கள் தேவனுக்கு முன்பு எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்பதும் நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் நம்மால் உணர முடியும். ஒருவருக்கு உண்மையிலேயே மதிப்புமிக்க ஒன்றை குறித்து விலைக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதை எப்படி விலைக்கு சொல்வீர்கள்? அதுக்கு என்ன விலை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதன் மூலமாகத்தான் நாம் விலைக்கு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்திருக்கிறார். தான் உருவாக்கிய ஒன்றுக்கு உருவாக்கியவரே உயிரை கொடுக்க தயாராக இருந்தால் அது நம்ப முடியாத மதிப்பை கொண்டுள்ளது என்பதுதான் உண்மை. அந்த விலையேற பெற்ற ஒன்றை நாம் வழிநடத்த வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம்! வேதமும் சொல்கிறது, உலக தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தேவன் நம்மை தமக்கு சொந்தமானவர்களாக தேர்ந்தெடுத்தார். நமக்காக மரிக்க இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதன் மூலம் நம்மை அவருடைய சொந்த குடும்பத்தில் நம்மை அவருடைய சொந்த குழந்தைகளாக தத்தெடுப்பதே அவருடைய மாறாத திட்டமாக இருக்கிறது என்று எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 4-5 வரை நாம் பார்க்கிறோம். தேவன் உலகை படைப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவருடைய மாறாத திட்டமானது சபையின் மூலம் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே அதை நம் மூலமாக நிறைவேற்றுகிறார்.
அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேசங்கள், அரசாங்கங்கள் அல்லது நிறுவனங்களை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, சபையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் முக்கியம். இந்த வாரம் உங்கள் குடும்ப சபையில் அல்லது சபையில் நீங்கள் செய்தி கொடுக்கலாம், அல்லது சீடர்களோடு நேரத்தை செலவிடலாம், அல்லது அவர்களோடு ஜெபிக்கலாம், அல்லது மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம். நீங்கள் எதை செய்தாலும் அதில் நீங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும். பூமிக்குரிய நிறுவனங்கள் தற்காலிகமானவை, மேலும் அவை அனைத்து உலகளாவிய பிரச்சனைகளை சமாளிக்க போதுமானதாக இல்லை. அப்படியே சமாளித்தாலும் அது தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கும். சபைகள் மட்டுமே உலகளாவிய பிரச்சனைகளை சமாளிக்க போதுமானது. ஏனெனில் நாம் அவைகளுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். தேவன் அவைகளுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். மேலும் சபை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நிலைத்திருக்கும். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகில் 2.5 பில்லியன், அதாவது 250 கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சீனாவில் வசிக்கும் மக்களை விட அதிகமான மக்கள். சபையானது இவ்வுலகில் மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அது தேவனின் அன்பின் மூலமாக மிக உயர்ந்த உந்துதலையும் கொண்டுள்ளது. அந்த சபையில் நாம் அங்கத்தினராகவும் தேவனின் ஊழியக்காரராகவும் இருக்கிறோம். இதை ஏன் தேவன் நமக்கு செய்தார்? நாம் ஏன் தேவனுக்கு இதை செய்ய வேண்டும்? ஏனென்றால் 1 யோவான் 4:19 சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முதலில் நம்மை அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் நம்மை அன்பு செய்து நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்பதின் மூலம் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நிரூபணமாகிறது. தேவன் இவ்வுலகை சிருஷ்டிக்க முழு காரணமான சபையானது தேவனின் அன்பினால் தூண்டப்பட்டது என்பதை நாம் அறிவது நம்ப முடியாதது அல்லவா? தேவனுடைய குடும்பமாகிய சபைக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை என்பதற்கு இது மற்றொரு காரணம். தேவன் கொடுத்த இந்த ஊழியமானது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து தேவனுக்கு சந்தோஷமாக ஊழியம் செய்வோம். ஆமேன்.